மதுரையில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழை நிலவரத்தை மதுரையிலிருந்து பதிவு செய்கிறார் செய்தியாளர் சிந்தலை பெருமாள். மதுரை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக புறநகர் மாவட்ட பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டு வந்திருந்தாலும் கூட மதுரை நகர்ப்பகுதிகளில் சரியாக மழை பெய்யவில்லை. ஆனால் இன்று காலை 7 மணி முதலே தொடர்ந்து மழை பெய்து கொண்டு வருகிறது. மதுரை மாநகர பகுதிகளில் லேசான மழையில் ஆரம்பித்து தற்போது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்போது வரை சாலைகளில் நீர் எதுவும் தேங்காத அளவிற்கான மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட மேலூர், வாடிப்பட்டி, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து இன்று மாலை வரை தொடரும் பட்சத்தில் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்படும் பட்சத்தில் அதற்கான மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாநகராட்சி பகுதிகளில் 42 இடங்கள் தாழ்வான பகுதிகளாக மாநகராட்சி நிர்வாகம் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கும் பட்சத்தில் அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவும், அந்த பகுதியிலிருந்து நீரை வெளியேற்றவும், சாலை வசதிகளை மேம்படுத்தவும் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி மேயர் ஏற்கனவே கூறியிருக்கிறார். தொடர்ந்து புறநகர் மாவட்ட பகுதிகளில் மழை அதிகரிக்கும் பட்சத்தில் அங்கு மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களை மீட்பதற்கும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவும், நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகத்திலும் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை வரை மழை பெய்யும் பட்சத்தில் அந்தந்த ஏதேனும் அந்த தாழ்வான பகுதியில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விட்டு அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநகராட்சி ஆணையாளர் கதிரவன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் சிந்தலை பெருமாள்.